மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இது அரசியல் திணை நிகழ்ச்சி. இன்னைக்கு அரசியல் திணை நிகழ்ச்சியில நம்மளோட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தாவேகாவினுடைய முன்னாள் நிர்வாகி, அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். சினிமா விளம்பரத்துக்காக அம்மாவை பாட வச்சதும் அப்பாவை கட்டி பிடிச்சதும் அப்பட்டமான இது சினிமா அரசியல். சினிமாவில் காட்டுற அதே அக்கறை குறைஞ்சபட்சம் உங்க கட்சி தாவேகாலையும் கொஞ்சம் காட்டணும்ல. 26 தேர்தல் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் நிச்சயமா அடுத்த படத்தை நடிப்பார். உங்களுக்காக உழைத்த அஜித்தாவை இன்னைக்கு நடு ரோட்ல விட்டுருக்கீங்க. மக்களோட தான் இருப்பேன்னு சொன்னீங்களா? பனையூர் அலுவலகம் ஃபர்ஸ்ட் நீங்க வரீங்களா? நீங்க வீட்டில் தானே சார் தூங்கிட்டு கிடக்குறீங்க. அந்த அளவுக்கு வீர தீர சாகசம் புரிந்தவர் தானே விஜய். பயந்தாங்கோலிங்க அந்த ஆளு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லி உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஃபர்ஸ்ட் உனக்கு மனசாட்சி உள்ள மனிதனா நீ இருக்கியா? நீ மலேசியால உன் சினிமா படத்துக்கு நீ மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்துருக்கல, ரெயின் கோட் கொடுக்குறிய. அங்க செத்தவனுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்து உனக்கு துப்பு இருந்ததா? உனக்கு எல்லாமே டிராமாங்க, ஃபுல்லாவே ஸ்கிரிப்ட் தாங்க. ஒரு வாழ்க்கையே ஒரு ஸ்கிரிப்ட் தாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். நலமா? நலமா இருக்கேன். தமிழ்நாட்டிலுடைய 2026 தேர்தல் களம் ரொம்பவே சீக்கிரமாகவே சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். இதன் அடிப்படையில் இப்போ டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுடைய தன்னுடைய இறுதி படம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல முன் வச்சுட்டே இருந்தீங்க, அவர் குடும்பத்தோடயே இல்லை, அவங்க அப்பா அம்மா கூடவே இல்லை அப்படின்னு. ஆனா அந்த மேடையில பிரம்மாண்டமான வரவேற்பு இருந்தது. அவங்க அம்மா பாடுறாங்க, அவங்க அப்பா இருக்கிறாரு. நீங்கெல்லாம் தொடர்ச்சியா ஒரு குடும்பத்தோட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல எல்லாம் கரியை பூசும் விதமா அவங்க அந்த மாதிரி மேடை ஏற்றி காமிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, எங்க முகத்துல கரியை பூசுறது சிக்கல் கிடையாது. இப்போ நாஞ்சில் சம்பத்தே தொடச்சுனா துப்புனா தொடச்சிப்போம் அப்படின்னும் போது கரியை துடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் தொடச்சிப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான குட்டி ஸ்டோரியில் பெரிய ஸ்டோரியே இருக்குது. அப்பா அம்மா காலில் எப்படி விழுந்து கதறினார்னு எங்களுக்கு தான் தெரியும். அரசியலுக்கு உனக்கு அப்பா அம்மா தேவை கிடையாது. ஆனால் உனக்கு சினிமா ப்ரமோஷனுக்கு அப்பா அம்மா தேவைன்றதுனால கையில் காலில் விழுந்து நீங்கள் அவரை கூப்பிட்டு போயிட்டு அப்பட்டமான நடிப்பு மேடையில் உங்கள் தந்தையை நீ கட்டிப்பிடிக்கிறதுல எங்களுக்கு சிக்கலே கிடையாது. அதுபோல் இயல்பாக நீங்கள் இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் வரவேற்போம், அது தேவையும் கூட. ஆனால் சினிமாவுக்காக தந்தையை கட்டிப்பிடிக்கிற திரு விஜய் அவர்கள் கட்சி கூட்டங்களுக்கு சமீப காலமாக ஐயா எஸ்ஐசி அவர்கள் அனுமதி கூட கொடுக்கறதே கிடையாது. இதுதான் யதார்த்தமாக இருந்தது. ஸோ சினிமா விளம்பரத்துக்காக அம்மாவை பாட வச்சதும் அப்பாவை கட்டி பிடிச்சதும் அப்பட்டமான இது சினிமா அரசியல். இல்லை, இப்போ அவரு முன்வைக்கிறதே என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியை குடும்ப ஆட்சின்னு தான் முன்வைக்கிறாரு. அதாவது என்னன்னா, அவங்க குடும்பம் சார்ந்த நபர்களே அரசியல்ல ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிறத அவர் முன்வைக்கக்கூடிய விஷயமாவே இருக்கு. அப்படிங்கிறதுனால அரசியல்ல அம்மா அப்பாவை ஒதுக்கி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, பொறுப்பே கேட்கலையங்க. அப்பா அம்மா எந்த பொறுப்புமே கேட்கல. அப்பா அம்மாவை நீங்க சந்திக்கிறது கூட இல்லைங்க. அதுல சந்திக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? இல்ல அவர் ஏதாவது பொறுப்புல கேட்டாரா அவரு? நீங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போறதுல அப்பா அம்மாவை சந்திக்கிறதுல அவர் தானே உங்களுக்கு குருவா இருந்தாரு, ஆலோசகரா இருந்தாரு, உங்களை வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு வந்தது அவர் தானே. நீங்க அவர்கிட்ட பேசலன்றதானே நாங்க தொடர்ச்சியா சொல்ல. நான் மட்டும் கிடையாது, அண்ணன் பிடி செல்வகுமார் முதல் கொண்டு நீங்க விஜயோட பயணப்பட்ட எல்லாருமே சொல்றது என்னன்னா, அப்பாவுக்கும் மகனுமான நெருக்கம்ன்றது கிடையாது, சந்திக்கிறதே இல்லைன்றதான் எங்களோட குற்றச்சாட்டு. நீங்க கட்சியில அவரை வச்சிங்கலாம் நாங்க சொல்லல. நீங்க ஒரு மென்டார் மாதிரியாவது நீங்க வச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு தாவேகால இவ்வளவு குளறுபடிகள் நடக்குது, இவ்வளவு கரப்ஷன் நடக்குது, இதெல்லாம் அவர் மேற்பார்வையில் இருந்தா இது நடக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. கட்சியில நீங்க அவரை பொது செயலாளர் போடுங்கன்னு நாங்க என்னைக்குமே சொல்லவே இல்லையே. இல்லை, இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு இருந்தது. கிட்டத்தட்ட பிரதமருக்கு கொடுக்குற வரவேற்பு மலேசியாவில் கொடுத்துருக்குறாங்க மலேசியா அரசாங்கம் அப்படின்னு அண்மையில் தாவேகால இணைஞ்சிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உண்மையில அந்த கூட்டமும் ரொம்ப ஒரு பெரிய கூட்டமாக தான் இருந்தது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இது நான் பெருசாக நினச்சிக்க மாட்டேன். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அவலமான ஒரு நிலை வந்திருக்கு. ஒரு ரசிகர் மனப்பான்மை. எம்ஜிஆரை தூக்கி கொண்டாடிய ஒரு மனிதர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தூக்கி கொண்டாடிய ஒரு மனிதர், திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலே திராவிட சித்தாந்தத்தில் பயணித்த ஒரு மனிதர் அவரோட அரசியல் அனுபவம் கூட விஜயோட வயது கிடையாது. அவர்கிட்ட போயிட்டு ஒரு ரசிகர் மாதிரி மன்றாடுறாரு, கெஞ்சுறாரு. பார்த்தீங்கன்னா என் தலைவன் பார்த்தீங்களா ஒரு பிரதமர் கொடுக்க வேண்டிய வரவு. ஏங்க, இந்த நிகழ்ச்சி ஒரு சினிமா நிகழ்ச்சி.
மாலிக்ன்ற ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து அதை வந்து நடத்துறாரு. அவர் யாரை வச்சு நடத்தலாம் அந்த நிகழ்ச்சி வந்து சோடை போகாது, மிகப்பெரிய நிகழ்ச்சியாக தான் நடக்கும். சமீபத்தில் கூட அவரோட ஒரு நகைக்கடை திறப்பு வந்து இருந்தது, நடிகர் சிம்பு வச்சு பண்ணாரு. அதே மாதிரி ரோட் ஷோ பண்ணாங்க, அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சி நடந்தார். மலேசியாவும் சிங்கப்பூரும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பெருசாக வசிக்கக்கூடிய ஒரு நாடு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமா நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டடத்தை வந்து கடனை அடக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஐயா விஜயகாந்தே எங்கே போய் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தினா பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் நடத்தினார். அந்த மாதிரி ஒன்றும் விஜய் போகிறது ஒன்றும் புதியது கிடையாது, அங்கே நிகழ்ச்சி நடக்குது புதியது, அங்கே வந்து ரசிகர்கள் திரள்றது வந்து புதியதே கிடையாது. இது வந்து பழைய வரலாறு தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மனப்பான்மையிலிருந்து ஐயா செங்கோட்டையன் பேசுறது தான் அபத்தத்தின் உச்சமாக நம்ம வந்து பார்க்குறோம். இல்லை, அவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டிருக்குது. தன்னுடைய கடைசி படம்னு கிட்டத்தட்ட ஒரு மேடையிலேயே ரொம்ப பகிரங்கமாக அறிவிக்கிறாரு. சொல்லலாமா வேணாமான்னு தெரில, என்னுடைய கடைசி படத்தினுடைய லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படின்லாம் சொல்லி ஆடுறாரு. அது மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. அதையே நம்ம இப்படி பார்க்கணுமான்னு. இல்லை, அவர் வந்து டான்ஸ் ஆட்டம் அதில் நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் என்ன மாதிரி சூழல் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸ் வருமா? ஏங்க உங்கள் கட்சி இங்கே பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு. உங்கள் கட்சிக்காக வந்து உழைத்த ஒரு பெண் சகோதரி வந்து இன்னைக்கு வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து இருக்காங்க. பொழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்கன்னு தெரியல. இங்கேருந்து நீங்கள் நேராக அங்கே போகிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் சினிமாவில் காட்டுற அதே அக்கறை குறைஞ்சபட்சம் உங்கள் கட்சி தாவேக்காலையும் கொஞ்சம் காட்டணும்ல. அந்த அக்கறை வந்து இங்கே இருக்கணும். இல்லை சினிமாவில் மட்டுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். அதனால தான் திரு விஜய் அவர்கள் மீது நான் வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சினிமா விட்டு நகரவே இல்லை. அவர் சினிமா பிம்பத்திலே தான் இருக்கார். சினிமாவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அரசியல் கட்சி அவர் வந்து பார்க்கறதுல, தொண்டர்களை பார்க்கறதுல, கட்சிக்குள்ள நடக்கிற பல்வேறு முறைகள் குறித்து அவர் வந்து பேசுறதே இல்லைன்னு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகுது இல்லைங்களா உங்களுக்கு? நீங்கள் சினிமா வந்து அதே மாதிரி நீங்கள் இன்னொரு வார்த்தையை சொன்னீங்க, இது கடைசி படம் சொன்னீங்க. கடைசி படம் நிச்சயமாக கிடையாது. நான் தொடர்ச்சியாக ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு வரேன். ஹட்லி கிட்ட கதை கேட்டு படம் வந்து தயாராக இருக்கிறது. 26 தேர்தல் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமா அடுத்த படத்தை வந்து நடிப்பார். இல்லை, நேற்று அவர் என்ன சார் திரும்ப அவரே அதை கன்சியூஸ் பண்ணுறாரு, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே சார். இது நாள் வரைக்கும் அவரை சுற்றி இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. மேடையில் அவரே சொல்கிறாரு, இது சொல்லாமா வேணாமான்னு தெரில, என்னோட கடைசி படம் அப்படின்னு அவரே சொல்றாரு. அதுக்கப்புறமும் நீங்க நடிப்பாருன்னு சரி, விஜய் அவர்கள் இது வரைக்கும் சொன்னதை எதையாவது வாழ்நாளில் வந்து செஞ்சிருக்காரா? அவரோட ஃபுல் லிஸ்ட்டையை நம்ம வந்து பேசணும். அப்படி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் லிஸ்ட் பேசணும். ஐயா கலைஞர் அவர்கள் வந்து தோல்ல தூக்கி சுமந்துக்கிட்டாரு. கலைஞரை வந்து என் தலைவனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. பார்த்தீங்கன்னா இன்பநிதி, உதயாநிதி, கலாநிதி அந்த மாதிரி பேர்களை கேட்கும் போதெல்லாம் இந்த தலைப்புகளை வச்சு படம் எடுக்கணும்னு தோணுது எனக்கு. கலைஞர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தலைவரை நான் சந்திச்சதே இல்லைன்னு சொன்ன அதே விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து சினிமா பட ப்ரமோஷனுக்காக பார்த்தீங்கன்னா கலைஞரை வந்து எதிர்க்கிறாங்க, அவங்க குடும்பம் வந்து எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா காலில் போய் விழுறாங்க. ஏன் இன்னைக்கு அணில்ன்ற பேர் வந்தது? 2011ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா படத்தில் ஒரு பிரச்சனை வருது. அப்போ போய் சொற்பமான மாவட்டங்களில், சென்னைக்கு உட்பட்ட மாவட்டங்களில் 10 பேர் சும்மா போயிட்டு ஒரு இவங்க வந்து கேம்பெயினிங் வந்து பண்ணிட்டு, பரப்புரை வந்து பண்ணிட்டு உடனே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அம்மையார் ஜெயலலிதாவோட வெற்றிக்கு வந்து ராமருக்கு எப்படி அணில் உதவிச்சோ அந்த மாதிரி அணிலாக இருந்தது. எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல நிலைப்பாடுங்களா? அவர் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞரோட கதை வசனத்தில் வந்து திரைப்படம் எடுத்திருக்காரு. தொடர்ச்சியாக கலைஞரோட பயணப்பட்டு தான் தன்னோட திரை வாழ்க்கையை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வரும்போது அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போனீங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா உங்களை வந்து 2 நாள் உங்களை கொடநாட்டில் வந்து காக்க வச்சாங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? உங்கள் தன்மானம் எங்கே போச்சு? நீங்கள் அரசியல் நிலைப்பாடு அப்போ பேசிருங்களேன். உண்மையிலேயே திரு விஜய் அவர்களுக்கு வந்து தைரியமும் திராணியும் இருந்தா இந்த இருவரும் தலைவர்கள் இருக்கும்போது நீ அரசியல் கட்சி ஆரம்பிங்களா பார்க்கும். அப்பெல்லாம் உங்ககிட்ட எத்தனை முறை கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அரசியலுக்கு வரும்போது நான் சினிமாவில தான் இருப்பேன், என் வாழ்நாள் இறுதி மூச்சு வரும் சினிமாவில் இருப்பேன்னு சொல்லி இப்போ ஏன் சினிமா விட்டு பாதிலே ஓடி வரீங்க? நீங்க சொல்லுங்க, என்ன சார் உங்க நிலைப்பாடு? எதுவுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னீங்க, தன்னோட உழைத்த ரசிகர்களுக்கு தான் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தான் வந்து பதவி கொடுப்போம். போஸ்டர் ஓட்டினவங்க, பால் அபிஷேகம் பண்ணவங்கள யாருக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க? உங்களுக்காக உழைத்த அஜிதாவை இன்னைக்கு நடு ரோட்டில் விட்டுருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா மாற்று கட்சியில இருந்த அந்த ஆதவ அர்ஜுனாவும் சரி, சிடிஆர் நிர்மல்குமாரும் சரி, பல்வேறு நபர்கள் செங்கோட்டையன் உள்பட எல்லாரும் இன்னைக்கு உச்சாணி கும்பல உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க. எது சார் உங்க நிலைப்பாடு? எதுல நீங்க உறுதியா இருந்திருக்கீங்க? நீங்க சொன்ன சொல்லல என்னைக்கு சார் நீங்க நியாயமா இருந்திருக்கீங்க? எதுலையுமே நீங்க இல்லையே. மக்கள் பணி செய்வேன், எனக்கு சினிமா முடிஞ்சிடுச்சு, மக்களோட தான் இருப்பேன்னு சொன்னீங்களா? பனையூர் அலுவலகம் ஃபர்ஸ்ட் நீங்க வரீங்களா? நீங்க வீட்டுல தானே சார் தூங்கிட்டு கிடக்குறீங்க. எங்க நீங்க எதுல நிலைப்பாடு சொன்னீங்க? நீ தான் கடைசி படம் சொல்லிட்டு நீங்க சொல்றதை நாங்க நம்பணும். இல்லை, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. நான் நேற்று அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளங்கள்லேயும் வந்திருந்தது சார். இவ்வளோ பெரிய கூட்டம் சார், அவ்வளோ பெரிய கூட்டத்தை விட்டுட்டு இல்லைங்க இது எனக்கு வேணாம், நான் உண்மையிலேயே மக்கள் பணி செய்யணுங்கிற ஒரு உத்வேகத்தில் அவர் வந்திருக்க கூடாதா?
சரி, எல்லாருமே எதுக்காக போராடுறாங்க? அப்படியான ஒரு ரசிகர் பட்டாளத்தை வந்து இது பண்ணணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமா இருக்கும். உச்ச நடிகர் ஆகணுங்கிறது தான். அந்த இடத்துல இருந்து அதை விட்டுட்டு உண்மையிலே ஒரு மக்கள் பணி செய்யணும் அப்படின்னு வரதை நம்ம இப்படி சந்தேக கண் கொண்டு பாக்குறது சரியா இருக்குமா? சரிங்க, நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு உச்சபட்ச நடிகர் மலேசியால இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுச்சு, அதனால உங்களுக்கு சல்லி பைசா பிரயோஜனமானு கேக்குறேன். அரசியலுக்கு மலேசியால இருக்கிறவங்களும் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு போறாங்களா? இது அவங்க எல்லாம் திரண்டு வந்து உங்களுக்கு ஓட்டா மாறப்போதான்? சினிமா படத்துக்கான ப்ரொமோஷன், அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. சினிமாவை நம்ம வந்து எதிர்க்கவே இல்லை. அதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்கு, பல பேரோட வருமானம் இருக்கு, பல பேரோட வாழ்வாதாரம் இருக்கு. நல்லது. அந்த படம் வந்து வெற்றியடைய நானும் வந்து வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் கண்ணும் கருத்துமா நீங்கள் வந்து முன்னெடுக்கிறீங்க, அதை நான் வாழ்த்துறேன். நல்ல விஷயம். இது ஏன் நீங்கள் வந்து அரசியலுக்கு பண்ண மாட்டீங்க? இது வரைக்கும் மக்கள் போராட்டங்கள் குறித்து என்னங்க நீங்கள் போராட்டம் பண்ணீங்க? எஸ்ஏஆர் குறித்து நீங்கள் ஒரு போராட்டம், உங்கள் கட்சி எடுக்கின்ற போராட்டத்துக்கே உங்களால் கலந்து கொள்ள முடியல. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்றீங்களே, அரசியல் எதிரி குறித்து நீங்க வந்து அவ்வளவு தூரம் பேசுறீங்க, கொள்கை எதிரி குறித்து நீங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்க. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஈரோடு பொதுக்கூட்டத்தில் கூட நீங்க என்ன சொல்றீங்க? கொள்கை எதிரின்னு நீங்க சொல்றீங்க. பாஜகன்னு உங்க வாயில இருந்து வரவே இல்லையே. எதிர்க்க இருக்கிற மக்களை தானே பேசுறீங்க. அந்த அளவுக்கு வீர தீர சாகசம் புரிந்தவர் தானே விஜய். பயந்தாங்கோலிங்க அந்த ஆளு. மக்களுக்கு எஜுகேட் பண்றாருல. என்னங்க எஜுகேட் பண்றீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் உங்களுக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் தமிழகம் குறித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கா? அரசியல் பொலிட்டிக்கலா நீங்க ஏதாவது இது வரைக்கும் பேசிருக்கீங்களா? சொல்றீங்களா? ஃபுல்லா பஞ்ச் டயலாக் தான் பேசிட்டீங்க. வைப் பண்ணுங்க ப்ரோ, வைப் பண்ணு ப்ரோன்றீங்க. டிவி கேடான்னு சொல்லிட்டு வந்து ஐயா ரஜினிகாந்த் பேசுற கபாலிடா அப்படின்னு சொன்ன டயலாக் தானே நீங்க வந்து பேசிட்டு போறீங்க. சும்மா தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு திமுகவை சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்களா? நீ வந்து தூய சக்தின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரே ஒரு காரணம். ஏங்க தமிழகம் இன்னைக்கு ஒண்ணு இல்லை. நீங்க ஒரு சிறுபான்மை சமூகத்தில் நான் வந்து நியாயமா பேசுறேன், கோவப்படாம பொறுமையா நான் வந்து இந்த கேள்வி வந்து மக்கள் மையத்தை மன்றத்தில் வந்து வைக்க விரும்புறேன். திரு விஜய் அவர்களோட பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் நியூட்ரல், சிறுபான்மை சமூகத்துல இருந்து வரேன்னு நீங்க சொல்றீங்க. ஏங்க இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து பாஜகவும் சரி, ஆளுகின்ற மத்திய அரசாங்கம் சரி, RSS சங்கி பரிவார அமைப்புகளும் சரி, இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து எவ்வளவு பெரிய சூறையாடல் வந்து பண்றாங்க. ஒரு சிறுபான்மை மக்கள் வந்து அவங்களோட மத நம்பிக்கையின் அடிப்படையில வந்து ஒரு கிறிஸ்துவ விழா வந்து கொண்டாடுறாங்க. அந்த விழாக்கள் வந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து சூறையாடப்படுது. தேவாலயங்கள் வந்து எரிக்கப்படுது. 170 தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்குங்க. இந்த ஒரு ஆண்டுகள்ல மொத்தம் 170 தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு, சூறையாடப்படுகிறது. ஒரு சிறு வியாபாரிகள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஒரு தொப்பி, கிறிஸ்துமஸ்க்காக பயன்படுத்துகின்ற ஒரு தொப்பி, அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்களை வந்து விற்கிறாங்க. இதை வந்து சூறையாடுறாங்க. இது குறித்து ஏன் விஜய் வந்து ஒரு வார்த்தை இது வரைக்கும் அவர் பேசியிருக்காரா சொல்லுங்க? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதமர் போயிட்டு கிறிஸ்துமஸ் விழாவில் வந்து கொண்டாடுறாரு, கலந்துக்கிறாரு. நான் சிறுபான்மையின் காவலன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. இந்த பக்கம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்து இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த பிரச்சனை வந்து இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் மீதும் வந்து இந்த மாதிரி தாக்கல். ஏன் இது குறித்து விஜய் வந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார்? என்னோட இலக்கு வந்து சினிமாவில் வந்து ஹீரோவா நடிக்கிறது, ஸ்ட்ரெயிட்டா வந்து முதலமைச்சர். இது வந்து தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டில் இதாங்க நடக்கணும். உங்களோட ரெட்டை வேலை இன்னைக்கு வந்து கலைஞ்சு போச்சு இல்ல? ஏன் நீங்க மலேசியால இருந்து எதுக்கு உங்களை தூக்கிட்டு போறாங்க? இன்னைக்கு எங்க போய் இப்ப கை கட்டி நீங்க எங்க பதில் பேசிட்டு இருக்கீங்க? இதே நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல பாத்தீங்கன்னா சிபிஐ அலுவலகத்துல வந்து என்கொயரியில் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனாவும் சிடிஆர் நிர்மல்குமாரும் ஆனந்த் அவர்கள், மதியழகன் அங்க வந்து இருக்காங்க. மதியழகன் இருக்காங்களே. ஏன் உங்களுக்கு வந்து அது குறித்து ஏதாவது விஜய் அவர்கள் வந்து பேசினாரா? நாங்க சட்டப்படி எதிர்கொள்ளணும் உங்களுக்கு பேசுறதுக்கு தெம்பும் திராணியும் இருக்கா? எல்லாமே டிராமாங்க. ஃபுல்லாவே ஸ்கிரிப்ட் தாங்க. ஒரு வாழ்க்கையே ஒரு ஸ்கிரிப்ட் தாங்க. இல்ல அப்படி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட முடியுமா? அவர் வந்து இப்ப சதி கோட்பாடு இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க தான் சிபிஐ கேட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னாரு? உங்க அப்பா சிபிஐ வந்துட்டான், அதுல நாங்க உண்மையை விளக்குவோம் அப்படின்னாங்க. அதுக்காக அவங்க விசாரணையை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்படி இணைச்சு பார்க்கணுமான்னு கேட்க. இப்ப சிபிஐ அவங்க கிட்ட கேட்டிருக்க கேள்விகள் என்ன தெரியுங்க? இப்ப நிறைய இடங்கள்ல வந்து அந்த கேள்விகள் வந்து வந்துட்டு இருக்கு. முதல்ல சிபிஐ கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? அந்த குறிப்பிட்ட செப்டம்பர் 27 உங்க ஷெட்யூலே வந்து கரூர் வந்து கிடையாது, வட சென்னையும் திருவள்ளூரும் தான். ஏன் வந்து நீங்க அன்னைக்கு மாத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? யார் உங்களை மாத்த சொன்னாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு உங்ககிட்ட நேர்மையான பதில் இருக்கா? யார் மாத்த சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஆனந்த் மாத்த சொன்னாரு, இல்ல மாவட்ட செயலர் மாத்த சொன்னாரு, இல்ல என் வீட்டுக்கு முன்னாடி கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி எல்லா தொண்டர்களும் சேர்ந்து வந்து மாத்த சொன்னாங்க. உங்ககிட்ட நேர்மையான பதில் இருக்கா? கிடையாது. ஏன்னா காழ்ப்புணர்ச்சியில நீங்க மாத்துனீங்க. அங்க திமுக வந்து ஒரு முப்பெரும் விழா நடத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்க் இது பைத்தியக்காரன் கட்சிங்க. ஏன்னா நீங்க வந்து வைப் பண்ணணும், மக்களை வந்து ஈர்க்கணும், வந்து கூட்டத்தை வந்து கூட்டணும், வெறுப்புணர்ச்சியை தூண்டணுன்ற ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோளுக்காக உங்களோட அரிப்புக்காக வச்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சி. அதுல எவ்வளவு பெரிய அதனாலதான் உங்களால எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்ய முடியல. 27 நீங்க வட சென்னையில திருவள்ளூர்ல அந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு போக வேண்டியது எதுக்கு? நீங்க அது கேட்கறாங்க, நான் கேட்கலங்க.
நீங்க வந்து சிபிஐ இன்னைக்கு கேட்குறாங்க, அது கூட உங்களுக்கு வந்து பதில் இருக்கா? ஏன் லேட் ஆக்குனீங்கன்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி வந்து எதனால லேட் ஆகணும்? உங்க பொதுச் செயலாளர் வந்து 12 மணிக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, சமூக வலைதளங்களில் சொல்லியிருக்காரு, அது வீடியோவும் வந்திருக்கு. அதுக்கு நீங்க வந்து மறுப்பு சொல்ல. சரி ஓகே, லேட்டா வந்துட்டீங்க, அது யாருக்கிட்ட சொன்னீங்க? லேட்டா வருதுன்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயாவது இன்ஃபார்ம் பண்ணீங்களா? காத்துட்டு இருக்க மக்களுக்கு ஏன் வந்து குடித்தண்ணீர் நீங்க ஏற்பாடு பண்ணல? ஏங்க இன்னைக்கு மலேசியால உன் சினிமா படத்துக்கு நீ வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்துருக்கல, ரெயின் கோட் கொடுக்குறிய, அங்க செத்தவனுக்கு வந்து தண்ணீர் பாட்டில் கொடுத்து உனக்கு வந்து துப்பு இருந்ததா அவனுக்கு? நீங்க விஜய் திட்டுறேன்னு சொல்றீங்களா? விஜய் திட்டுறதுக்கு என் மச்சனா மாமானாங்க விஜய் எதுக்கு நாங்க திட்டுறோம் சொல்லுங்க? உனக்கு அரசியல் அறிவு இருக்கா? மக்கள் மேல உனக்கு ஏதாவது ஒரு கரிசனம் இருக்கா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லி உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஃபர்ஸ்ட் உனக்கு மனசாட்சி உள்ள மனிதனா நீ இருக்கியா? நீ புசி ஆனந்த் அவர்கள் மேல வந்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. அவர் பணம் கேட்கிறாரு, பதவிகள் வழங்குறதுக்கு வந்து பணம் கேட்கிறாருங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு படி மேல போய் பனையூர் அலுவலகத்துக்கே வந்து எங்களுக்கு பதவி கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தினாங்க. இதெல்லாம் விஜய் அவர்கள் கண்டிக்க மாட்டாரா? இது எல்லாத்தையும் விட தாண்டின ஒரு பவர் ஹவுஸா இருக்காரா திரு என் ஆனந்த் அவர்கள்? சார், நான் ஆரம்பத்துல இருந்து தொடர்ச்சியா சொல்ற குற்றச்சாட்டு, தமிழக வெற்றிக்கழகம் வந்து விஜய் அவர்களோட கட்சி கிடையாது. இவர் வந்து கௌரவ தலைவரா மட்டும் விஜய் இருக்கிறாரு. கட்சியை பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் வந்து பாஜக கிட்ட கொடுத்துட்டு அதோட செயல் தலைவரா, உண்மையான தலைவரா புசி ஆனந்த் மட்டும்தான் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனைகள். இவ்வளோ பிரச்சனை இருந்து நீங்க வேற யாரா தான் நீக்கி இருக்கணுங்களங்க. குறைஞ்சபட்சம் நீங்க அவர்கிட்ட வந்து இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கேட்டிருக்கீங்களா? புசி ஆனந்தன் மீது எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ குற்றச்சாட்டுகள், எத்தனையோ நிர்வாகிகள் வந்து ஊடகங்களை சந்திச்சு பேசுறாங்க, பனையூர் அலுவலகத்தை வந்து தொடர்ச்சியா வந்து போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, தற்கொலை முயற்சி பண்றாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்தும் ஏன் நீ வந்து ஆனந்த் குறித்து பேச மாட்டேங்க விஜய்னா? உங்களுக்கு பேசுறதுக்கான தகுதி இல்லை. ஏன்னா நீங்க கட்சியில எந்த விதமான வேலைகளும் நீங்க செய்யல. உங்களுக்கு வந்து புசி ஆனந்த் குறித்து கேட்கறதுக்கு பயம். ஏன்னா அது கட்சியே பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் கட்சி தான். ஓ, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு இன்னொரு நீங்க இந்த சம்பவத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு படி மேலே போய் எனக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், அல்லது அனிதா அவர்களுடைய தற்கொலையா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே விஜய் அவர்கள் நேரடியா களத்துக்கு போனவர். ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் சொல்லாம, எந்த வித தகவலும் இல்லாம, ஒரு டூ வீலர்ல, இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடியில டூ வீலர்ல பின்னாடி உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது தனக்காகவே தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சு தனக்காக 2 பேர் இன்னைக்கு வந்து ஐசியூலையும் ஐஎம்சியூலையும் இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு விஜய் எதை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன சம்பவத்தை பண்ண நல்லவன் நான் தான், சரிங்களா? நீங்க ஒரு விஷயத்தை விட்டீங்க, ஜல்லிக்கட்டை விட்டுட்டீங்க. ஜல்லிக்கட்டுக்கு விஜயை கூட்டு வந்து நான் தாங்க புசி ஆனந்த் கிட்ட எழுதி கொடுத்து எப்படிலாம் வந்து கூட்டு வரணும்னு சொல்லிட்டு 2017 ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டுக்கு நான் தான் வந்து கூட்டு வரேன், சரிங்களா? இவங்களுக்கு அந்த அறிவுலாம் கிடையாதுங்க. புசி ஆனந்த் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அறிவில்லாத மாங்காய் மடையன் தான் புசி ஆனந்த், சரிங்களா? அவருக்கு வந்து எழுதி கொடுத்தோம். ஆமாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு கட்சியை வந்து இன்னைக்கு நாசமா போச்சுங்க. விஜய் அவர்கள் நல்லா வரணும்னு உழைச்சதுல முக்கியமான ஆள்ல நானும் ஒருத்தங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழகத்துக்கான ஒரு விடிவெள்ளியா இருக்கும், அது ஒரு மாற்று பாதையில இருக்கும். ஒரு இன்னைக்கு வந்து இருவரும் திராவிட கட்சிகள் இருந்தாலும் ஒரு 3வது சக்தி வரட்டும், இங்க வந்து எல்லாரும் வந்து வந்தாதான் இங்க வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை நாங்க ஆதரிச்சோம். ஏன் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நான் பேச வேணும்னா, உன்னோட அரசியல் வந்து அயோக்கியத்தனமான அரசியல், உன்னோட அரசியல் வந்து ஒரு RSS அரசியல். நீ நல்லவன் நினைச்சுதான் உனக்கு வந்து உதவி பண்ணோம். ஜல்லிக்கட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்களே நீட்னால இறந்த சகோதரி, ஏன் இவ்வளவு தூரம் நான் இன்னைக்கு கோவப்பட்டு பேசுறேன்னா, உலக தற்கொலை தினம் வந்து செப்டம்பர் 10 தொடர்ச்சியா நான் ஒரு மனித உரிமை செயல்பாட்டுல தற்கொலைக்கு எதிராக வந்து தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்குங்க. பாப்பா அனிதா வந்து செப்டம்பர் 1 இறந்து போனாங்க. அவங்களோட நினைவா செப்டம்பர் 10 தமிழகம் முழுக்க நான் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை தடுப்பு தினம் வந்து பண்ணிருக்கேன். நீட்டு போராட்டத்துக்கு வந்து பண்ணிருக்கோம். அப்போ அனிதா வீட்டுக்கு நாங்க தாங்க உங்களை அமிச்சோம். உங்களுக்கு சொந்த அறிவுலாம் கிடையாது. நாங்க தான் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறோம், இப்படிலாம் போகணும், இப்படி வரணும்னு சொல்லிட்டு. யார் சொல்லி அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க சார்? புசி ஆனந்த் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, சார் விஜய் வந்து அரசியல் ஆசை இருக்குங்க, அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாரு, எங்க குழு தான் நாங்க தான் கலந்து ஆலோசனை பண்ணி புசி ஆனந்துக்கு எழுதி கொடுக்குறோங்க. கைப்பட நாங்க வந்து டைரியில் எழுதி கொடுக்குறோம், ஜல்லிக்கட்டுக்கு நாங்க தான் கூட்டு வரோம், இப்படிலாம் கூட்டுவாங்க, கட்சி கட்டுவாங்க, இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து கொடுக்குறேன். நம்ம சேனல்லையும் சரி பல்வேறு காணொலிகள்லாம் இதை வந்து நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழுமூருக்கு நாங்கள் தான் உங்களுக்கு அனுப்புகிறோம். அனிதா வீட்டுக்கு நாங்கள் தான் உங்களை அனுப்புகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கும் நாங்கள் தான் அசைன்மெண்ட் கொடுக்குறோம். ஆனால் அதை சொதப்பினது பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த். நாங்கள் என்ன சொன்னோன்னா, 144 தடை சட்டம் இருக்குங்க, அங்கே போகக்கூடாது, அங்கே இருக்கிற மக்களை வர வச்சு நீங்கள் சந்திங்கன்னு நாங்கள் அப்போ சொன்னது தான். இப்போ பார்த்தீங்கன்னா செத்து போன 41 பேரை வர வைக்கிறது, நீங்கள் வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டிபி சத்திரம் மக்களை வந்து அலுவலகத்துக்கு வர வைக்கிறது, உங்களுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளை வந்து வர வச்சு கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொன்னோம்
பார்த்தீங்களா? 140 தடை சட்டம் இருக்கு, நீங்க ஊருக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னதை இந்த முட்டா பசங்க இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இவ்வளவுதாங்க இவங்க அரசியல் அறிவு. எப்போ எதை எங்க சரியா பொருத்தணும், மக்கள் பிரச்சனை எது, உங்க கட்சி பிரச்சனை எதுன்னு கூட சிந்திக்கிற அளவுக்கு சுய சிந்தனை இல்லாம RSS சித்தாந்தத்துல மூழ்கி போய் கிடக்கிற புஷியானது கிட்ட போய் நீங்க அரசியல் நெறியை நீங்க எப்படிங்க பார்க்க முடியும்? திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் இன்னைக்கு ஐசியூல இருக்கிறாரு. அவரை சந்திக்கிறதுக்கு ஏன் விஜய் அவர்கள் தயங்குறாரு? ஏன் போகணும்? யார் செத்தா விஜய்க்குனாங்க? 41 பேர் செத்ததுக்கே இன்னைக்கு வரைக்கும் நான் தான் பொறுப்புனே சொல்லாத ஒரு விஜய் ஒரு ரசிகர் செத்து போனா ஏன் போகணும்னு கேட்கிறேன். இதைத்தானே தாவேக தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, ஏன் ஒரு கட்சி தலைவரை வந்து முற்றுகையிடன்னு கேக்குறீங்களா? தார்மீக அடிப்படையில் வரவங்கள கட்சி ஆபீஸ்க்குள்ள சேர்க்க விடாம பண்ணது யாருங்க? நானே கேட்கிறேன், தாவேகால மட்டும் இந்த சிக்கல்ல எல்லா கட்சியிலும் இருக்கு. ஏங்க இப்ப நடந்துட்டு இருக்குங்க. இப்ப நம்ம பேசிருக்க இதே நேரத்துல பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து மாநாடு நடந்துட்டு இருக்கு, பாமகவோட மாநாடு நடந்துட்டு இருக்கு. நீங்க இரண்டு கட்சிகளும் வந்து மாறி மாறி அப்பாவும் பிள்ளைய சண்டை போட்டுட்டாலும் இன்னைக்கும் அவங்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு இருக்கு, பேசி தராங்க. அதிமுக எத்தனை குழுக்களா பிரிஞ்சாலும் இன்னைக்கு பேசுறதுக்கு தலைமை அலுவலகம் போங்க, ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு இருக்கு. அண்ணா அறிவாலயம் போங்க, ஒரு ஒருங்கிணைப்பு குழு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழு காட்டுங்களா பார்ப்போம். தாவேகால ஒரே ஒரு குழு காட்டுங்களா பார்ப்போம். நீங்க தலைவர் விஜய்க்கு எதிராக நீங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் கேட்கறதுக்கு அங்க ஆள் இருக்காங்க. புஷி ஆனந்த் நீங்க ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி கட்சியில இருந்து வெளியில் தூக்கி எரிஞ்சிருவாங்க. அப்ப புஷி ஆனந்தனுடைய ஆளுமைங்கிறது விஜயனுடைய ஆளுமையோட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? விஜய் ஆளுமையே இல்லைங்க. அங்க எங்க ஆளுமையே இருக்காரு? அவர் பேரை பயன்படுத்தி இவங்க பணம் சம்பாதிக்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து விஜய் வந்து கொடுத்துரு, என் பேரை பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு வந்து பிஜேபி கிட்ட இருந்து RSS கிட்ட இருந்து நான் பணம் வாங்கிக்கிறேன், ரசிகர் மன்றங்கள்ல இருந்து கட்சிக்காரங்க கிட்ட இருந்து நீ பணம் வாங்கிக்க. நம்ம 2 பேரோட நோக்கம் என்னன்னா, எவனாவது எப்படின்னா நாசமா போட்டோம், நம்ம பாத்தீங்கன்னா கல்லா கட்டிட்டு 26க்கு அப்புறம் இந்த கடையை மூட்டிட்டு தாவேகன்ற கடையை மூட்டி இவர் பணம் அடிக்க போயிடுவாரு. அவர் திருப்பி அவருக்கு அசிஸ்டண்டா எப்போதும் போல வந்து சேர்ந்துருவார். இப்போ டிடிவி அவர்களும் OPS அவர்களும் கூட இங்க இணைய போறதாக வந்து பொங்கலுக்கு முன்னாடியே இணைஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நீங்க அவர் இந்த கட்சியவே இழுத்து மூடிட்டு போயிடுவாருன்ற அளவுக்கு சொல்றீங்க. இது எப்படி பாக்குறது? அவர் அரசியல் சக்தியா, மாபெரும் அரசியல் சக்தியா வளர்ந்துட்டு வராரு. 2026ல அவர் தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க. ஆனா நீங்க 2026க்கு அப்புறம் படம் நடிக்க போயிடுவாருங்கிறீங்க. இது எப்படி பாக்குறது சார்? இப்போ டிடிவியும் சரி வந்து OPSம் சரி பாத்தீங்கன்னா யார் சொல்றது கேட்பாங்கன்னா அமித்ஷா சொல்றதான் கேட்பாங்க. அமித்ஷா சொல்றதை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க அதிமுக கூட்டணியில் தான் வந்து போயிருக்கணும். அதிமுக கூட்டணியில் இன்னைக்கு வரைக்கும் வந்து போகல. அவங்க இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்றாங்க. எதுக்காக வெயிட் பண்றாங்கன்னா, அதிமுக வந்து என்ன முடிவு எடுக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் வந்து டிசைட் பண்ணிட்டார். இவங்க வேணான்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து சொல்லிட்டார். அமித்ஷா கிட்டே நேரடியாக சொல்லிட்டார், எனக்கு டிடிவியும் தேவையில்ல, OPSம் தேவையில்லை. அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜயோட வரதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, நான் 2 கட்சியிலும் நான் வந்து குறைத்து மதிப்பிடல. ஐயா வந்து OPSம் குறைத்து மதிப்பிடல, டிடிவி அவர்களும் குறைத்து மதிப்பிடல. சொற்பமான நபர்கள் தான் வந்து வர முடியும். அவங்களோட வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 1-2% தான் வாக்கு சதவீதம் இருக்கு. இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய கூட்டணிக்கு வந்து அதிமுக கூப்பிடும்போது ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து போல? ஏன்னா பிஜேபி வந்து சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தாங்கன்னா சிறுபான்மை ஓட்டு வந்து மொத்தமா பல்கா வந்து சிந்தாம செதறாம திமுக கூட்டணிக்கு போயிடுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக விஜயை வந்து தனியாக நிற்க வைக்கிறாங்க. இவரோட சின்ன சின்ன ஆட்கள் வந்து வருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி OPS வரலாம், டிடிவி அவர்கள் வரலாம். அப்படி நீங்கள் வரணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா OPS அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அவர் வந்து வேட்பாளரே ஒரு தொகுதிக்கு வந்து அறிவிச்சிட்டார். டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக ஒரு வேட்பாளரே அறிவிச்சிட்டார். இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிற சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறது தான் விஜயோட அசைன்மெண்ட்டு. விஜய் முதலமைச்சர் ஆனது பிஜேபியோட அசைன்மெண்ட் கிடையாது. எடப்பாடி வந்து தமிழகத்தை ஆளுன்றது அவங்களோட அசைன்மெண்ட் கிடையாது. அதிமுக அழிக்கின்ற வேலைகளை பிஜேபி பார்த்துக்கும், திமுக அழிக்கின்ற வேலையை விஜய் பார்க்கணும். இதுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்த அசைன்மெண்ட். இது வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் திருப்பி அவங்க வந்து பேசுவாங்க. கரூர் துயர சம்பவத்திற்கான CBI விசாரணைக்கு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள், அது இல்லாமல் CT நிர்மல்குமார், N ஆனந்த் அவர்கள், அப்புறம் கரூரினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன், இவங்க எல்லாருமே CBIக்கு ஆஜராயிருக்கிறாங்க. இந்த விசாரணை எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதற்கும் இந்த தேர்தல் கூட்டணிக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ச்சியா சமூக ஊடகங்கள்ல வேற மாதிரியான பின்னூட்டங்கள் நிச்சயமா இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் கணக்கு தான். இப்ப CBIன்றது யாரோட கைப்பாவியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்க கைப்பாவி இருக்கு, பிஜேபியோட கைப்பாவி. இதை நான் சொல்லல, ஆதவ அர்ஜுனா வந்து சொன்னார். என்ன சொன்னாருன்னா, வந்து கள்ளச்சாராய மரணம் வந்து இருக்கும்போது CBIக்கு வந்து என்கொயரி கேட்கும்போது அப்போ வந்து ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, ஏன் சார் CBI பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதா CBI யார் இயக்குறாங்கன்னு? பிஜேபி தான் இயக்குது. CBIக்கு போனால் உங்களுக்கு வந்து நீதியே கிடைக்காது. ஒரு 5 ஆண்டுலேருந்து 7 ஆண்டுகள் வந்து இந்த வழக்கை வந்து இழுத்தடிக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் தமிழக அரசின் மீது குற்றம் சொன்ன நீங்கள்
இப்போ ஏன் சிபிஐ வழக்கு கேட்டு ஏன் நீங்கள் வந்து போனீங்க? தமிழக அரசாங்கம் வந்து ஒரு எஸ்ஐடி போட்டு இங்கே வந்து அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையமே போட்டு, இதே அருணா ஜெகதீசன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான தீர்ப்புகளை வந்து வாங்கி கொடுக்குறது எல்லா வேலைகளும் செய்தவர் தான் ஒரு நேர்மையான நீதியரசர் தான், முன்னாள் நீதியரசர் வந்து அருணா ஜெகதீசன். அந்த ஆணையத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சிபிஐக்கு நீங்கள் போனீங்க. உங்கள் அப்பா வரட்டும் சிபிஐன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ தூரம் வந்து சொன்னீங்கல்ல, இன்றைக்கி சிபிஐக்கு நீங்கள் வந்து போயிருக்கீங்களே, எதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்க? சென்னையில் இருக்குங்க சிபிஐ அலுவலகம், இங்கேயே வச்சு உங்களை விசாரணை பண்ணியிருக்கலாமே. ஏன் உங்களுக்கு வந்து மலேசியாலேருந்து நேரடியாக அங்கே வர வச்சுக்கிறாங்க, உங்கள் குடுமையை வந்து பிடிக்கிறாங்க? டேய் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கடா, நீ திருப்பி பிஜேபின்னு பேசக்கூடாது, ஒன்றிய அரசுன்னு பேசக்கூடாது, சிறுபான்மையினருக்கு வந்து நடக்கிற கலவரங்கள் எதிர்த்து ஒரு வார்த்தை விஜய் வந்து பேசக்கூடாது. அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட் சார். ஏன் விஜய் பேச மாட்டேன்னா பிஜேபி பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீ ஒன்னே ஒன்று தான், திமுக எதிராக மட்டும் பேசு, சிறுபான்மை வாக்கு மட்டும் நீங்கள் வந்து கபீலகரம் பண்ணி எங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து எலெக்ஷனுக்கான வேலைகள், எலெக்ஷனுக்கான நீங்கள் என்னென்னலாம் செய்யணுன்ற கலந்தாய்வு தான் அங்கே போயிட்டு, அது ஒரு என்கொயரியாக நம்ம வந்து பார்க்கவே இல்லை. அரங்கத்திற்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி.